சிவவடிவம் 23 கஜயுக்த மூர்த்தி. ஒரு காலத்தில் கஜாசுரன் என்ற அசுரன் வாழ்ந்து வந்தான். அவன் மேகத்தை போன்ற கருமேக நிறமும் மிகப்பெரிய யானை வடிவமும் உடையவன். பெரும் சக்தி பெற வேண்டும் என்ற ஆசையில் மேருமலையில் பிரம்மனை நினைத்து கடுமையான தவம் மேற்கொண்டான். அவன் தவத்தால் மகிழ்ந்த பிரம்மா அவன் முன் தோன்றி வரம் கேட்டுக்கொள்ளச் சொன்னார். உடனே கஜாசுரன், என்னை யாராலும் அழிக்க முடியாதபடி எல்லா போர்களிலும் வெற்றி பெறும் சக்தி வேண்டும் என்று வேண்டினான். அதற்கு பிரம்மா, சிவபெருமானை தவிர வேறு யாராலும் உனக்கு அழிவில்லை என்று வரமளித்தார். இந்த வரம் கிடைத்ததும் கஜாசுரனின் அகங்காரம் அதிகரித்தது. சிவனை தவிர மற்ற எல்லாரிடமும் கொடுமை செய்ய தொடங்கினான். பின்னர் அவன் தேவர்களின் தலைநகரமான அமராவதியை நோக்கி படையெடுத்தான். அவனை எதிர்த்து இந்திரன் போரிட்டாலும் வெற்றி பெற முடியவில்லை. கோபமடைந்த கஜாசுரன் இந்திரனின் வாகனமான ஐராவதத்தின் வாளை பிடித்து தூரம் எறிந்தான். பின் அமராவதியை சிதைத்து தேவர்களையும் மனிதர்களையும் துன்புறுத்தி அலைந்தான். இந்த துயரத்தை தாங்க முடியாமல் தேவர்கள் அனைவரும் காசியில் வீற்றிருந்த சிவபெருமானிடம் சரணடைந்தனர். பிரம்மாவிடமிருந்து அழியாத வரம் பெற்ற கஜாசுரன், எங்களை அழிக்க வருகிறான், எங்களை காப்பாற்றுங்கள் என்று வேண்டினர். பின்னால் வந்த கஜாசுரன் சிவனை எதிர்க்க கூடாதவன் என்பதை மறந்து கோயில் வாசலில் நின்று பயமுறுத்தும் கர்ஜனையிட்டான். அந்த சத்தத்தை கேட்ட அனைவரும் சிவனை பற்றி கொண்டனர். அவர்களை காப்பாற்ற சிவபெருமான் பேருருவம் எடுத்தார். கண்களிலிருந்து தீப்பொறிகள் பறந்தன. சிவன் தனது திருவடியால் கஜாசுரனை உதைத்து தரையில் விழச் செய்தார். பின்னர் அவன் தலையை மிதித்து நகங்களால் அவன் உடலை கிழித்து தோலை உரித்தார். அந்த உக்கிர தரிசனத்தை கண்டு எல்லோரும் நடுங்கினர். பிறகு கஜாசுரனின் தோலை தன் மேல் போர்த்திய சிவபெருமான் சாந்தமானார். இந்த திருவுருவம் கஜயுக்த மூர்த்தி அல்லது யானை உரித்த பெருமான் என போற்றப்படுகிறது. இன்னொரு வரலாற்றில் தாரகாபுரத்தில் வாழ்ந்த முனிவர்கள் பிச்சாடனராக வாழ்ந்த சிவபெருமான் அழிக்க யாகம் செய்து மந்திர சக்தியால் ஒரு யானையை உருவாக்கினர். அந்த யானையை சிவனை அழிக்க அனுப்பினர். ஆனால் சிவபெருமான் அந்த யானையின் உடலுக்குள் புகுந்து அதை கிழித்தபடி வெளிவந்தார். இந்த வீர வடிவம் கஜசம்ஹார மூர்த்தி என அழைக்கப்படுகிறது. இன்றும் பல பழமையான சிவன் கோயில்களின் கோபுரங்களிலும் தூண்களிலும் கஜயுக்தமூர்த்தி மற்றும் கஜசம்ஹார மூர்த்தி வடிவங்கள் அழகிய சிற்பங்களாக காணப்படுகின்றன. நன்றி.